ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு புவன் ஆஸ் கைமனம். இப்போ என்னோட சேனலில் நிறைய ப்ரீமிக்ஸ் வீடியோஸ் நிறையா நான் போட்டிருக்கேன். இதில் ஒரு 5 ப்ரீமிக்ஸை நான் ஒன்றா போட்டு அதை சும்மா ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படிம்பாங்களே அந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் பார்க்கலாம். என்னோட டீட்டெயில்டு வீடியோ என்னோட சேனலில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை தால் ஃப்ரை அப்படின்னு பண்ணுவோம். அந்த தால் ஃப்ரை ப்ரீமிக்ஸை எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த தால் ஃப்ரைக்கு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பாசிப்பருப்பும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மசூர் தால்னு சொல்லுவோம். அந்த ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும். அது ரெண்டுத்தையும் சம அளவில் நான் போட்டிருப்பேன். இது பாருங்க, அதில் ஒரு கப்பு போட்டேன். இந்த மசூர் தாலில் ஒரு கப்பு அதை எடுத்துட்டு நம்ம கடாயில் கொஞ்சம் நெய் விட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை சூடானதுக்கப்புறமா இந்த பருப்பை போட்டு கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாம். ஏன்னா நெய் விட்டு வறுத்தோம்னா தால் ஃப்ரை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிடும்போது கூட ஒன்றுமே ஆகாமல் இருக்கும். நம்ம இதை பாட்டிலில் போட்டு வச்சுட்டோம்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும், வெளியிலேயே இருக்கும். இதை லேசாக பொடி பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம குக்கரில் வச்சு நம்ம வேக வைக்க போகிறதில்ல. அதனால் கொஞ்சம் கோர்ஸாக பொடி பண்ணி வச்சுட்டேன், ரவை மாதிரி. எகெயின் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்ம இந்த தால் ஃப்ரைக்கு தாளித்து எடுத்துக்கலாம். தாளித்து எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அந்த வேலையும் மிச்சம். வெறும் தண்ணி மட்டும் இருந்தால் போது. இதில் கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன், உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன், அப்புறம் சிகப்பு மிளகாய் அதை தாளித்து கொட்டிட்டு கொஞ்சமாக பெருங்காயம், அதாவது பெருங்காயம் பொடி அதையும் கொஞ்சம் போட்டுட்டு நான் கீழே எல்லாத்துக்குமே நான் இது போடுறேன் பாருங்க, கேப்ஷன்ஸ் நான் போடுறேன். இப்போ கொஞ்சம் கசூரி மேத்தி அதை போட்டோம்னா தால் ஃப்ரைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாமே கேப்ஷன்ஸில் நான் எப்போதுமே போடுவேன். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சிகப்பு மிளகாத்தூள் அதையும் போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு அது லேசாக அப்படி வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த அரைச்சி வச்ச பொடி இருக்கு இல்லையா, அந்த பொடியும் போட்டு கொஞ்சம் உப்பு அதையும் போட்டுட்டு நம்ம லேசாக ஒரு பெரட்டி எடுத்துட்டோம்னா நல்லா சேர்ந்தாப்புல ஆகிடும். இதை ஆற வச்சதுக்கு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும். இப்போ நான் அதிலேருந்து கொஞ்சம் எடுத்து நம்ம இந்த தால் ஃப்ரையும் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இதை இப்போ பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வெறும் வெந்நீர் தான். வெந்நீரை போட்டுட்டா போகிறோம். நான் 2-3 ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் தண்ணி விட்டு நான் மைக்ரோவேவில் வச்சு எடுத்தேன். இல்லைன்னா வெந்நீர் போட்டு அப்படியே ஒரு பாத்திரத்தில் வேக வச்சு நம்ம பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த தால் ஃப்ரை சீக்கிரமாக குயிக்காக ரெடி ஆகிடும். இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, பேச்சுலர்ஸ்க்கு, தனியாக சமைச்சு சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்ம பொங்கல் ப்ரீமிக்ஸ் அதை பார்க்கலாம். அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம ஆஸ் யூஷுவல் தான், 1 பங்கு அரிசின்னா 1/2 பங்கு பாசிப்பருப்பு. இது நான் போடுற அளவு நான் அப்படி தான் போடுவேன். இப்போ 4 கப்பு அரிசி எடுத்துட்டேன். அதுக்கு 2 கப்பு பாசிப்பருப்பு. ஸோ நான் 1:1/2 அப்படி தான் நான் போடுவேன். ஸோ அந்த மாதிரி நம்ம அரிசியும் பருப்பையும் எடுத்துட்டு அதை நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் களைஞ்சி உணர்த்திட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு துணியிலையும் போட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா காஞ்சிடுது அந்த அரிசி. நல்லாவே காஞ்ச அரிசி தான். அப்புறம் இதில் கொஞ்சம் மிளகு, சீரகம், முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம லைட்டாக ஒரு ட்ரை ரோஸ்ட்டு, அது எண்ணெய் நெய் எல்லாம் எதுவுமே நான் விட போகிறதில்ல. எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பை கூட கொஞ்சம் போட்டு எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம அந்த அரிசிக்கு மேலே அப்படியே போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். கருவேப்பிலை கழுவி காய வச்ச கருவேப்பிலை தான். இப்போ இதையும் அதிலே போட்டுக்கலாம். ஏன்னா இது மாதிரி பண்ணோம்னா ரொம்ப சௌகரியமாக இருக்கும். தனியாக சமைச்சு சாப்பிட்ற பசங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதிலே கொஞ்சம் உப்பையும் நான் போட்டிருக்கேன் பாருங்க. உப்பையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். வீடியோவுக்காக அப்படியே எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கப்பு அந்த மிக்ஸுக்கு 3 கப்பு தண்ணி விடணும். அந்த 3 கப்பு தண்ணியில் நான் 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். விட்டுட்டு இந்த 1 கப்பு நான் இதை போட்டிருக்கேன், பொங்கல் ப்ரீமிக்ஸை போட்டேன். அவ்வளோதான். ஒரு 3 விசில் வச்சு எடுத்தோம்னா பொங்கல் ரெடி ஆகிடும். நான் மிளகு 1-2 தட்டி போட்டதுனால கலர் கொஞ்சம் மாறி போயிடுது. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும். ஏன்னா மிளகு அப்படியே போட்டோம்னா எல்லோரும் தூக்கி போட்டுவிடுவாங்க. லேசாக 1-2 தட்டி போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மேலே கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன். இது சட்னி, சாம்பார் ரெண்டுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ரவா தோசை ப்ரீமிக்ஸ் அதை பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்கிற எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது நல்லாவே வரும். இந்த ரவா தோசை மொறு மொறுன்னு வரும். அதே மாதிரி
இந்த வீடியோ ஓடும்போதே நான் வந்து கீழே வந்து ஃபுல்லாகவே நான் கேப்ஷன்ஸை கொடுக்குறேன். என்னென்ன சாமான் போட்டிருக்கேன், அது எப்படி ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். பாருங்கள், ரவை, அரிசி மாவு, மைதா மாவு எல்லாமே அந்த கேப்ஷன்ஸில் நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி அளவில் நீங்கள் வந்து போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சமாக உப்பையும் போட்டுட்டு உப்பையும் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். வருங்க, டேபிள் சால்ட் தான் போடுறேன். கொஞ்சமாக சீரகம், அதை வந்து கையில் வந்து லேசாக அப்படி வந்து க்ரஷ் பண்ணிட்டு அப்படி போட்டோன்னா சீரகம் வந்து வாசனையாக இருக்கும். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்து இந்த மிளகு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்து அதை வந்து லேசாக 1-2 ஒரு க்ரஷ் பண்ணி போட்டோன்னா அதை தூக்கி போடாமல் இருப்பாங்க. இல்லைன்னா சாப்பிடும்போது முழுசாக இருந்தால் அப்படியே நம்ம வந்து எடுத்து எடுத்து போட்டுவிடுவாங்க. காஞ்ச கருவேப்பிலை அதையும் லேசாக நான் வறுத்துட்டு அதில் வந்து நான் போட்டிருக்கேன். இது எதுவுமே ஈரம் இல்லாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே ரொம்ப நாளைக்கு இருக்கும். அது மினிமம் ஒரு 3 மாதமாவது இருக்கும். ஸோ நான் இது கொஞ்சமாக தான் பண்ணி காமிச்சிருக்கேன். இதே அளவு வந்து நீங்கள் என்ன மாதிரி எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து ஒரு எவர் சில்வர் டப்பா அல்லது கிளாஸ் அதில் போட்டு வச்சுக்கலாம். நான் இப்போ இந்த கிளாஸில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அதுலேருந்து நான் கொஞ்சம் மாவு எடுத்து உங்களுக்கு நான் வந்து கொஞ்சம் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து ஆனியன் ரவாக்காக ஸ்லைஸ்டு ஆனியனாக பண்ணியிருக்கேன். நீளமாக நறுக்கியிருக்கேன். முதல்ல வந்து இந்த ஆனியனை போட்டுட்டு மாவை தண்ணியாக ஒரு டவரால் கரைச்சி தண்ணியாக விடணும். மேலேருந்து விட்டிங்கன்னா அது அப்படியே ஹோல்ஸ் நிறையா வரும். கொஞ்சம் வந்து மேலேருந்து விடணும், அப்போ தான் ஹோல்ஸ் நிறையா வரும். எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள், அழகாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் ரவாவும் பண்ணலாம், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸையும் அந்த மாதிரி வந்து க்ரஷ் பண்ணி வச்சுட்டு அதை வந்து முதல்ல அந்த ட்ரை ஃப்ரூட்ஸை போட்டுட்டு தண்ணியாக மாவை கலந்து வச்சுட்டு எகைன் ஒரு டவரால் விட்டு கொஞ்சம் தண்ணி கலந்து தண்ணியாக விட்டிங்கன்னா எவ்வளோ மொறுன்னு கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். பார்த்தாலே தெரியுது பாருங்கள், அவ்வளோ நல்லா வந்திருக்கு. ஸோ இது வந்து ஹோட்டல் ஸ்டைல் நம்ம பண்ணுறதுனால இது ரொம்ப வீட்டில் ஈஸியாக பண்ணலாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எதுவுமே நீங்கள் ஒரு தடவை 2 தடவை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா வரும். நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதே நமக்கு வரல அப்படின்னு கூடாது. ஒரு சிலர் போட்டிருந்தீங்க, கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. ஆனால் எதுவுமே நம்ம வந்து கொஞ்சம் செஞ்சு பார்த்தோம்னா தான் நமக்கு நல்லாவே வரும். நான் வந்து ரொம்ப வருஷமாக சமையலில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்கிறதுனால இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சட்னி அல்லது சாம்பார் எது வேணாலும் போட்டு நம்ம தொட்டுண்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ஹோட்டல் ஸ்டைல் நம்ம வீட்டிலையே நம்ம ஆனியன் ரவா, ட்ரை ஃப்ரூட்ஸ் ரவா நம்ம வந்து டக்குன்னு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து அடை பார்க்க போகிறோம். அதாவது தவளை அடை அப்படிம்பாங்க. அந்த தவளை அடையும் ஒரு காஃபியும் போட்டுக்க பாருங்க, ஃபில்டர் காஃபி. அந்த கப்பே சூப்பராக இருக்கும். பாருங்க எவ்வளோ மொறுன்னு இருக்கு பாருங்க. இப்போ இந்த மாதிரி இந்த தவளை அடை ப்ரீமிக்ஸோட வீடியோவும் என்னோட சேனலில் இருக்குது. அதில் என்னென்ன பருப்பு, அரிசி இதெல்லாம் எந்த ரேஷியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் வந்து பண்ணலாம். கீழே பாருங்கள், நல்லா வந்து இதில் கொடுத்துருக்கேன் பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். அதே சமயத்தில் இந்த கேப்ஷன்ஸ் கீழே வருது பாருங்கள், வாஷ் அண்ட் சோக் ஃபார் ½ an hour அந்த மாதிரி எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். ஏதாவது துணியில் போட்டு காய வச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து மிளகா, ஒரு 4-5 காஞ்ச மிளகா, கொஞ்சம் மிளகு, தவளை அடைக்கு வேறு ப்ரப்போர்ஷன், அதனால் மிளகு, சீரகம், அப்புறம் கொஞ்சமாக உப்பையும் போட்டாச்சு. கொஞ்சமாக பெருங்காயம், அதாவது பொடி பெருங்காயம், அதையும் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நம்ம வந்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து பொடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, பொடி பண்ணி இந்த ஒரு கொஞ்சம் கொரப்பாக, ரவைக்கும் அதிகமாக கொரப்பாக, நம்ம அடைக்க வந்து கொஞ்சம் அப்படி தானே அரைப்போம். நம்ம யூஸ்வலாக அடைக்க வந்து நல்லா கொரன்னு அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொரன்னு அரைச்சிட்டு வச்சாச்சு. அவ்வளோதான். இதுக்கு வந்து கொஞ்சம் தாளிப்பு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கடுகு போல் உளுத்தம்பருப்பு, ஆமாம் கடுகு உளுத்தம்பருப்பையும் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சுட்டு அந்த மாவை எடுத்துட்டு கொஞ்சம் வந்து நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. வேணுங்கிற தண்ணியை வந்து நம்ம விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் வந்து ஊற வைக்கணும். ஏன்னா அந்த ஊற வச்சாதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு தவளை அடிக்க இன்றைக்குமே துருவின தேங்காய் கண்டிப்பாக போடணும். அதுதான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் துருவின தேங்காயை போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த மாதிரி அடி கனமான பாத்திரம், நான் வந்து இன்றைக்கி இந்த வெங்கல பாத்திரத்தில் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அடி கனமான பாத்திரத்தில் ஒரு கடாயில் போடலாம், அல்லது ஆப்பக்கடாய் இருந்துச்சுன்னா சிம்மில் வச்சுட்டு அதில் பண்ணலாம். இதை பாருங்கள் எவ்வளோ மொறுன்னு செவேல்னு வெந்து வந்திருக்கு பாருங்க. செம்மையாக இருக்குது, அவ்வளோ க்ரன்ச்சியாக இருந்தது. இதுக்கும் வந்து நான் வந்து சட்னியும் ஒரு குருமாவும் பண்ணியிருந்தேன். அது வந்து தொட்டுக்க வச்சுருக்கேன். மேலே வெண்ணெய் போட்டு வச்சாச்சு. வெண்ணெய் போட்டால் தான் டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அந்த வெண்ணெயை போட்டுட்டு சாப்பிட்டோன்னா ஒரு ஃபில்டர் காஃபி போட்டோன்னா செம்ம. அடுத்து நம்ம வந்து
எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வத்த குழம்பு ப்ரீமிக்ஸ், இன்ஸ்டன்ட் வத்த குழம்பு ப்ரீமிக்ஸ். அது கூட பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பசங்க வந்து வெளியூரில் தங்கி படிக்கிற பசங்களுக்கு, வேலை பார்க்குற பசங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் என்னோடய சேனலில் நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு வந்து நிறைய பொருள்லாம் போட்டு வறுத்து இந்த மாதிரி நான் நிறைய எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க. இது எல்லாத்தையும் நம்ம வந்து வறுத்து ட்ரையாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து பொடி பண்ணி அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி விட்டுருந்தா போகிறோம். இந்த குழம்பு வந்து தண்ணி விட்டு நம்ம பண்ணால் போகிறோம். புளி கூட பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து வறுத்து சேர்த்துருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் வறுத்துட்டு திருப்பி நம்ம அந்த கடாயிலே கொஞ்சம் நேரம் போட்டு ஆற வச்சுட்டு அப்புறமா அதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் பெரிய கண்ணில் வச்சு சலிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வத்த குழம்பு ரெடி, மிக்ஸ் பொடி ரெடி ஆகிடும். பொடி ரெடி. அதுக்கு மேலே நான் வந்து மணத்தக்காளி வத்தல் வந்து வறுத்து வச்சுருந்தேன். அதை போட்டுட்டு கொஞ்சம் காஞ்ச கருவேப்பிலையும் நான் வந்து எடுத்து போட்டிருக்கேன். இதில் வந்து நான் ஜஸ்ட் ஒரு எண்ணெய் விட்டு ஒரு வெங்காயம் மட்டும், சின்ன வெங்காயம் போட்டேன். மேலே வந்து ஒரு 3-4 ஸ்பூன் வந்து அந்த வத்த குழம்பு பொடி போட்டேன். அதை கொஞ்சம் லேசாக வதக்கிட்டு தண்ணி மட்டும் விட்டால் போகிறோம். நம்மளோட அருமையான வத்த குழம்பு ரெடி ஆகிடும். ஒரு 7-8 நிமிஷம் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா நல்லா திக்காயிடும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியது தான். இங்கே பாருங்கள், பயங்கர வாசனை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த வத்த குழம்பு. சூப்பராக இருக்கே. நானே வந்து பூவெல்லாம் வச்சுருந்தா செமையாக இருக்குது. வத்த குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெடியாக ஆகிடுது சீக்கிரமாக. இந்த வத்த குழம்பு வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது எல்லா ப்ரீமிக்ஸ் வீடியோவும் நீங்கள் வந்து பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு அவசியம் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை அவசியம் நீங்கள் போடுங்க. வீடியோவை மாத்திரம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.